புது வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும், ஜாதக பலன், திருமண பொருத்தம், நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவகிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் ஃபோன் மூலம் அணுகலாம். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 புதன்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை கன்னி லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், ரோகிணி, அஸ்தம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா, தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 21/8/2025 வியாழக்கிழமை, தேய்பிறை திரையோதசி திதி, பூசம் நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சுக்கிரபத ஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், மிருகசிரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும். நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம்
ஆவணி மாதம் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 27/8/2025 புதன்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி திதி, சித்திரை நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவாதிரை, சுவாதி, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்ட பொருத்தம் பலம் வாய்ந்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 28/8/2025 வியாழக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சுக்கிரபதஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். தசாபுக்தி மற்றும் வீட்டினால் கிடைக்கும் பலன்கள் சதவிகிதம் அடிப்படையில் பார்ப்போம். ஆயாதி என்னும் தெய்வாம்சம் அமைந்தால் 25% பலன். யோகமான திசையில் தலைவாசல் அமைந்தால் 25% பலன். வீட்டின் உள் வாஸ்து விதிகள் சரியாக அமைந்தால் 25% பலன். தற்சமயம் நல்ல தசாபுக்தி என்றால் 25% பலன், அதாவது 100% பலன். வாஸ்துபடி அமைந்த வீடு 75% பலன். தசாபுக்தி 25% பலன். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 29/8/2025 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை சஷ்டி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நடந்து கொண்டிருக்கும் தற்காலிக கோச்சார குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி கிரக பலன்களானது 12 ராசி மற்றும் 12 லக்னத்தார்களை உயர்த்தும் அல்லது வீழ்த்தும். வீழ்வதும் உயர்வதும் அவரவர் ஜாதக கட்டம், கிரகநிலைகள் பொறுத்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 4/9/2025 வியாழக்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி,
உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சுக்கிர புதஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.